என் பேர் டாக்டர் சுவாமிநாதன். நான் வந்து காவேரி மருத்துவமனையில் கல்லீரல், கிட்னி, மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை ரொபாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேலை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து வெளிநாடுகளிலே ஒரு சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே அவைலபிளாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு சென்னையில் நம்ம காவேரி மூலமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வந்து ஒரு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இங்கே கூடியிருக்கிறது. இந்த ரொபாட்டிக் கருவி வந்து நம்ம முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த லாப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்கள், அதை விட அது கிட்டத்தட்ட அதே விலைக்கு அதோட ஒரு 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 மார்ஜினலி ஹையர் காஸ்ட்டில் நம்ம காவேரியில் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். இதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு. இது வந்து காவேரியில் யார் எல்லா பிரான்ச்லையும் இருக்குது. இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேன்சர் சர்ஜன்ஸ், ஜென்ரல் கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ், கைனகாலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட், இது மட்டும் இல்லாமல் மச் மோர் அட்வான்ஸ்டாக டிரான்ஸ்பிளான்ட்லேயும் இப்போ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து 3 பிரான்ச்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸுக்கும், எல்லா வகையான இன்சூரன்ஸு வச்சுருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இதை வந்து பயன்படுத்த முடியும். இந்த ஒரு நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். இது வந்து விலை அதிகமாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்ற அந்த அச்சத்தை நீக்கி இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகவே இதை வந்து காவேரி மருத்துவமனையில் இந்த அட்வான்ஸ்டு ரொபாட்டிக், இதுதான் இன்றைக்கி ஜென்ரேஷனில் ஹையஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் ஜென்ரேஷன் டவின்சி ரொபாட்டிக் சிஸ்டம் காவேரியில் இருக்குது. இப்போது காவேரியோட எல்லா பிரான்ச்லேயும் ஒரு ரொபாட்டிக் இருக்குது. இது வந்துட்டு எல்லா ஆப்ரேஷனும் ரொபாட்டிக்கால் பண்ணணுன்னா தேவை இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது சில ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொபாட்டிக் தேவைப்படாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80-90% ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரொபாட்டிக் மூலமாக பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தைராய்டு, சிம்பிள் தைராய்டு ஆப்ரேஷன்ஸ், ஹெர்னியா ஆப்ரேஷன்ஸ், கால் பிளாடர் ஆப்ரேஷன் முதற்கொண்டு அட்வான்ஸ் கேன்சர் ஆப்ரேஷன், ஈவன் நம்ம சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இது எல்லாமே இன்றைக்கி வந்து ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். என்ன இப்போ நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுனா காஸ்ட்டு ஒன்று தான், அதுவும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எல்லா ஆப்ரேஷனையும் நம்மளால் ரொபாட்டிக்கில் பண்ண முடியும். இப்போ நம்ம 3 காவேரிலையும் ஒரு காவேரிலையும் ஒரு ரொபாட்டிக் இருக்குது. சாரி, பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா லேப்ரோஸ்கோபிக்கில் பண்ணுறதும் இதுவும் ஆல்மோஸ்ட் டெக்னிக் வைஸ் சேம் தான். அதே மாதிரி நம்ம இப்போ கேஸ் போட்டு தான் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் கற்றுக்கும் போது கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அந்த ரொபாட்டிக் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ நம்ம காவேரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது, வெளிநாடுகள்லேருந்து பயிற்சி பெற்று இங்கே இந்தியாவில் வந்து காவேரியில் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எப்படி நமக்கு கார் ஓட்ட கற்றுக்கும் போது முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பயந்து ஓட்டுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நாள் ஆக நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போது லாப்ரோஸ்கோபிக்கோட இன்னும் இன்ஃபேக்ட் ஸ்பீடாகவே முடிக்க முடியும் ரொபாட்டிக் சர்ஜரியை. அது பிகாஸ் 3 பிரான்ச்லேயும் இருக்குது. அதுக்காக முன்னாடி ஒரே இடத்துல இருந்தது, இப்போ வந்து 3 பிரான்ச்லேயும் போட்டிருக்கனால 3x அப்படின்னு இதை லான்ச் ஆகும். இப்போ ஆரம்பிச்சாச்சுங்க டெலிசர்ஜரி வந்து. இப்போ நம்ம இன்னும் காவேரியில் பண்ணலை, அது ஒரு ஃப்யூச்சர் கோல் தான் அது. ஏன்னா இப்போ 3 சென்டர் இருக்குது, நம்ம கொலாபரேட் பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G வைஃபை அதுக்குன்னு சில அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ ட்ரையல் பேசிஸில் வேர்ல்டு லெவலில் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பொராடிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே ஒரு சர்ஜரி இப்போ நடக்கிறதா மீடியாவில் வருது. ஆனால் இந்தியாவிலையும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். ஏன்னா அதை லேக் ஆகக்கூடாது. நம்ம ஒரு ஃபோன் பேசும்போதே லேக் ஆகுது. இப்போ சர்ஜரி பண்ணும்போது லேக் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு அதை வந்து பண்ணுறதுக்கு. ஆமாம், கண்டிப்பாக இது நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இது வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோட சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியாது. அந்த சர்ஜன்ஸ் வந்துட்டு செவரல் வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங், நம்ம எப்படி வந்து ஒரு கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து செவரல் ஹவர்ஸ் ஆஃப் சிமுலேஷன், பல வாரங்களுக்கு நம்ம வந்து சிமுலேஷன் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அனிமல் லேபில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு ப்ளஸ் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ரொபாட்டிக் செய்கிற ஒரு சர்ஜன்கிட்ட போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இதுக்காகவே சில ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. 1 வருஷம் கூடயே இருந்து நீங்கள் ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட காவேரியில் இருக்கிற முக்கால்வாசி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரொபாட்டிக்கில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். வெளிநாடுகளில் இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்குது.
நாங்கள் வந்து 2005-6 இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு அது வந்து எதுக்காக ஒரு வெளிநாடு வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, எங்களை மாதிரி ஒரு சாமிநாதனுக்கும் ஒரு சுப்பனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இதை இங்கே நம்ம கொண்டாந்துருக்கோம். இப்போது கடந்த 5-10 வருஷங்களில் எல்லாருக்குமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு சென்டர்லேயும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லேயும் கிட்டத்தட்ட 10 சர்ஜன்ஸ் டோட்டலாக ஒரு பிரான்ச்சில் இருக்கும். க்ளோஸ் டு 30 to 35 சர்ஜன்ஸ் அக்ராஸ் 3 காவேரி இருக்குது. ட்ரெயின்டு சர்ஜன்ஸ். அது சர்ஜரி வேரி ஆகுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூராலஜி ஆப்ரேஷன்னா அதோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து. ஒரு சிம்பிளான ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெர்னியா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹெர்னியா லாப்ரோஸ்கோப்பில் பண்ணுறதுக்கும் ரொபாட்டிக்கில் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபியூ ₹1000 தான், ஒரு 40,000-50,000 தான் அதிகமாக போகிறது. அதுவும் இப்போ இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதனால் வந்துட்டு பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக இதில் செஞ்சுட்டு போக முடியும். பெரிய ஆப்ரேஷன் செய்ய அதுக்கேற்ற செலவுகள், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதிகம் தேவைப்படும் போது அதுக்கான காஸ்ட் அதிகமாகும். பட் ஸ்டில் பெரிய ஆப்ரேஷனில் இதோட அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கிறனால இப்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இதோட அக்செப்டன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களே முன் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரெக்கவரி குயிக்காக இருக்குது. இப்போது நம்ம டாக்டர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி காலையில் செஞ்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடும். முன்னாடி வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு 10 நாள் இருந்தவங்களாம் இன்றைக்கி 3ஆவது நாள் நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ஒரு ஸ்கார் கிடையாது. அன்றைக்கி சாயங்காலம் எழுந்துச்சு சேரில் உட்கார வச்சு அடுத்த காலையில் நடக்க வச்சிடுறோம். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. சீக்கிரம் அனுப்புகிறான்ன போது பேஷண்ட்ஸே கேட்குறாங்க, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து இது ஒரு பெயின்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியறது. எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸு நல்ல பண்ண ஒரு திருப்தி எங்களுக்கும் இருக்குது. ஸோ ஏஐ ரொபோட்டிக்கில் டெஃபினட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏஐனா இட் இஸ் நத்திங் பட் மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ரிப்பீட்டடாக டயர்ட் ஆகாமல் ஒரு மிஷின் வந்து 1000 டைம்ஸோ 10,000 டைம்ஸோ பண்ண முடியும். அதுதான் ஏஐ. எந்த அளவுக்கு நல்ல டேட்டா உள்ளே ஃபீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். ரொபோட்டிக்கில் நம்ம இப்போ கிட்னியில் ஒரு கேன்சர் கட்டி கட் பண்ணி எடுக்கிறோன்னா முன்னெல்லாம் நம்ம வெளியில் சிடி படம் பார்த்துட்டு மனசில் அதை பதிய வச்சுட்டு காக்னிட்டிவ் ஃபியூஷன் சொல்லிட்டு உள்ளே போய் கட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் ஏஐ டெவலப்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா ரொபோட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்டு இட்ஸ் அ எலக்ட்ரானிக் ஃபீட். அதில் சிடி இமேஜ் இஸ் ஓவர்லேப்டாக இன் ரியல் டைம். அங்கே கட்டி நம்ம பார்க்குறோம், கிட்னியை பார்க்குறோம். ரியல் டைம் நம்ம கிட்னி இப்படி திருப்பினாலும் இங்கே வர்றது கிட்னி, இங்கே இருக்கிறது கட்டின்னு சர்ஜனோட சில பேர் பிகினிங் லெவலில் இருந்தால் கூட கைட் பண்ணுறதுக்காக ஏஐ ஓவர்லேட் ஆன் த இமேஜ் இஸ் நவ் அவைலபிள். அது இன்னும் FDA டெஸ்டிங் தாண்டினா தான் நம்ம ஃபீல்டில் எல்லாருக்கும் கிடைக்கும். 90% குறைஞ்சிருக்கா, அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்கா, அதில் நீங்கள் என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சுருக்கீங்க இப்போ காம்ப்ளிகேஷனை ஃபேஸ் பண்ணுங்க? சார், எந்த விதமான ஓப்பன் சர்ஜரி ஆனாலும், லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி ஆனாலும், ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை ஆனாலும் எல்லா சர்ஜரிஸ்லேயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ஆனால் ஓப்பன் சர்ஜரிங்கும் போது வி டீல் வித் செப்பரேட் செட் ஆஃப் காம்ப்ளிகேஷன். அதற்கான வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு, ரொபாட்டிக்கில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை வேறு. இது ரொபாட்டிக் சர்ஜரினா இது ஒரு புதுவிதமான சர்ஜரி எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம இவ்வளோ நாளும் ஒரு கேமரா ரோலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது நுண்துளை அறுவை சிகிச்சையில் உள்ள ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி, அவ்வளோதான். ஸோ வி ஆர் நாட் சேஞ்சிங் த சர்ஜரி. அறுவை சிகிச்சையில் மாற்றம் இல்லை. ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 கையால் 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ it enables us and gives us 4 arms. ஒரே சர்ஜனுக்கு 4 கைகள் இருக்கிற மாதிரி அது. ஸோ ஒரு காரே இப்போ நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயின்டு பர்சன் கியர் வச்சுருக்காப்புல, இன்னொரு ட்ரெயின் பர்சன் கேஸ் பெடலையும் பிரேக்கையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் த சர்ஜன் இஸ் ஸ்டியரிங் த வீல், அதாவது ஸ்டியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங், இந்த 4 விஷயங்களையுமே ஒரே ட்ரெயின்டு பர்சன் பண்ணுறதுக்கு இட் எனேபிள்ஸ் அஸ். ஸோ லேப்ராஸ்கோப்பியில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதே காம்ப்ளிகேஷன்ஸ் இட் வில் அப்ளை டு ரொபாட்டிக் சர்ஜரி ஆல்சோ. பட் அதை விட லேப்ராஸ்கோப்பிக்கில் பண்ணுறதை விட நம்ம நுட்பமாக அந்த வேலைகளை பண்ண முடியுது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் அ லெஸ்ஸர் காம்ப்ளிகேஷன் ரேட் வித் ரொபாட்டிக் சர்ஜரி இந்த லாங் டர்ம். இது இருக்குது. அதை கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொபாட்டிக்கை கேட்குறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு கவர் கொடுக்கணுன்றதை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவு பண்ணலாம். ஆனால் வந்து கொடுக்கவே முடியாது, இது வந்து உங்களுக்கு கவர் கிடையாது ரொபாட்டிக் அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து
அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசி சம்ஹவ் வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரொபாட்டிக் கவர் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் மாறுமே தவிர அவங்க கொடுக்க முடியாது, இது உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் இப்போ விதி. May 2024 they released government officially released a press release to incorporate robotic surgery. எல்லா பேஷண்ட்ஸ்க்கு எல்லா இன்சூரன்ஸஸ்க்கு robotic surgery incorporate பண்ணணும்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் robotic surgery ஆட் பண்ணிட்டாங்க. பட் அது அது சார் சொன்ன மாதிரி கேப்பிங்கு அமௌண்ட் ரிலீஸ்டு அது வித்தியாசம் இருக்கும். இன்சூரன்ஸோட எலிஜிபிலிட்டி கைனக்கில் வந்து நான் வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட், டாக்டர் தென்றல் வந்து கைனகாலஜிஸ்ட். ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே ரொபோட்டிக்ஸ்க்கு இட்ஸ் காட் அ வேல்யூ. ஸோ கைனகாலஜிஸ் அரவிந்த் சர்க்காலே சொன்னார், லாட் ஆஃப் அப்டேக் இன் கைனகாலஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுக்கிறது அது வந்து நிறைய காம்ப்ளெக்ஸாக, கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு சாதாரண ஆப்ரேஷன் கிடையாது, நிறைய வகைகள் இருக்குது. சாதாரண பினைன் கட்டிகளுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு வகை, கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருக்குது அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறது வேறு வகை. ஸோ நம்ம சர்ஜரியே எக்ஸ்டென்ட் மாறும். சாதாரணமாக வெறும் கர்ப்பப்பை ஓவரி மட்டும் எடுக்கிறோமா, அதோட நெறிக்கட்டிகள் எடுக்கிறோமா, அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே கைனகாலஜியில் பண்ணலாம். சாதா பினைன் ஆப்ரேஷனில் கர்ப்பப்பை எடுக்கிறதுலேருந்து அதில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வரும், அந்த கட்டி மட்டும் எடுக்கிறது மயோமெக்டமின்னு சொல்லுவோம். ஓவரியில் சிஸ்ட் வருது அதை எடுக்கிறது, எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக உங்களுக்கு ரொபோட்டிக்கில் வந்து பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப விஷன் ரொம்ப துல்லியமாக இருக்கும், ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக விட உங்களுக்கு ரொம்ப மினிமல் பிளட் லாஸ்லேயே உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிடும். பேஷண்ட்க்கு பெயின் இருக்காது, ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி புற்றுநோய் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஸோ நமக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வர கேன்சர்ஸ், பிரெஸ்ட்டும் கைனக் கேன்சர்ஸ் தான் மேஜர் கேன்சர்ஸ் லேடிஸ்க்கு வருது. ஸோ உங்களுக்கு கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ்க்கு அழகாக ரொபோட்டிக்கில் நிறைய கேன்சர்ஸ்க்கு பண்ணலாம். சில கேன்சர்ஸ்க்கு பண்ணக்கூடாது, தட் இஸ் லைக் உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியோ மினிமலி இன்வேசிவோ பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்கள் ரொபோட்டிக் யூஸ் பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் வேர் இட் இஸ் பாசிபிள், எங்கே உங்களுக்கு மினிமலி இன்வேசிவ் யூஸ் பண்ணலாமோ அங்கே ரொபோட்டிக் வில் ஸ்கோர். கண்டிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து திருச்சியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதே டவின்சி சிஸ்டம் இப்போ நான் காலையில் பேசும்போது இதான் சொன்னேன். சென்னையில் எந்த மூலையில் போனாலும் நமக்கு வந்து காவேரி மூலமாக ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மாதிரி, தமிழ்நாட்டிலையும் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் காவேரி மூலமாக அது ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஹோப்ஃபுல்லி முக்கால்வாசி காவேரியில் எல்லா பிரான்ச்லேயும் ஒரு ரொபாட்டிக் இருக்கும், கண்டிப்பாக இருக்குன்றதில் எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் காவேரி ஹாஸ்பிட்டல், ரேடியல் ரோட். காவேரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா மகளிர் மருத்துவத்தில் முன்னோடியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேஷனேட் கேர், பேஷண்ட் சென்டர்ட் கேர் வந்து கொடுக்கறதுல வந்து அது முன்னோடியாக இருக்குது. ஸோ வி ஆர் கம்மிங் அப் வித் சம்திங் பிக் வெரி சூன் மகளிருக்காக, அதாவது விமென்ஸ் ஹெல்த் கேர்க்காக. ஸோ அப்படி சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமென் இப்போல்லாம் வந்து ஒர்க்கிங் விமென் தான் பார்க்குறோம். ஸோ அவுட்கம் நல்லா இருக்கணும், ஸ்பீடி ரிகவரி, லெஸ் பெயின், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பெரிய இன்சிஷன் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ்க்காக வீட்டிலே இருக்க முடியாது, எல்லோரும் தே ஹாவ் டு கெட் பேக் டு ஒர்க். அப்படின்னு பார்க்கும்போது இந்த மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், ஃபஸ்ட்டு லேப்ரோஸ்கோப்பி வந்தது, இப்போ ரொபாட்டிக், இட் இஸ் அ பூன் டு மாடர்ன் டே விமென் சொல்லலாம். அழகாக பண்ணிவிட்டு ஒரு வாரத்துலேயே போய் வேலைக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் என்ற கண்டிஷன் ரொம்ப பரவலாக இப்போ காணப்படுது. அதே மாதிரி அது சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ் இல்லைனா வந்து மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில் வர சதக்கட்டிகள், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பெரிய யூட்ரஸ், கர்ப்பப்பை பெரிய யூட்ரஸ் ரிமூவலுக்காக பண்ணுற சர்ஜரிஸ், செலக்டட் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், இதுக்கு எல்லாமே வந்து அண்ட் சில பெல்விக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ், இதெல்லாம் வந்து ரொபாட்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த டீப் இந்த பெல்விஸ் நல்லா போக முடியும் அண்ட் நல்ல ப்ரெசிஷனோட சர்ஜரி பண்ண முடியும். ரிகவரி ரொம்ப ஈஸி. அண்ட் விமென்ஸ் ஹெல்த் கேரில் வந்து இது நிறைய அட்வான்சஸை கொண்டு வந்திருக்கு ரொபாட்டிக் சர்ஜரி.